ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தி டிஷ் பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். களின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஜெயிலில் கொடுக்குற களின்னு நினச்சிடாதீங்க, அது கிடையாது. இது ரொம்ப ஹெல்த்தியான களி, உளுந்தங்களி சொல்லுவாங்கள்ல, அதுதான். அதை நான் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அதில் போடுற எல்லா பொருளுமே நம்ம ப்ரௌனிஷாக நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு அதுக்கு முக்கியமான ஒரு டிப்ஸ். அது உங்கள்கிட்ட நான் அளவு சொல்கிறேன். உங்கள்கிட்ட நீங்கள் காப்படி இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வேறு எதையாவது அளவு எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் காப்படி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கால்படி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் தான் நான் அளவு எடுத்திருக்கேன். இதான் அந்த கால்படி. அதாவது இதில் 3 காப்படி எடுத்தால் தான் 1 கிலோ கணக்கு. நான் எல்லாத்துக்குமே 1 காப்படி அளவு தான் கணக்கு எடுத்திருக்கேன். அதாவது தலைத்தட்டை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு தலைத்தட்டை ரேஷன் பச்சை அரிசி, தலைத்தட்டை பாஸ்மதி அரிசி, தலைத்தட்டை சிவாஜி அரிசி, வீட்டில் சோறாக்கும் இல்லையா, அந்த அரிசி. இந்த 3 அரிசியுமே தலைத்தட்டை எடுத்திருக்கேன். 1 கிலோ வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். 1/2 கிலோ கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் கருப்பு உளுந்து ஆட் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் கருப்பு உளுந்து ஆட் பண்ணது கிடையாது. கருப்பு உளுந்து ஆட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தி கருப்பு உளுந்துலாம். ஸோ அதனால் நான் கருப்பு உளுந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வாட்டி. இது எல்லாத்தையுமே நான் பொன்னிறமாக வறுத்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், அதையும் வறுத்து தான் போட்டிருக்கேன். 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது எல்லாமே இப்போ நான் வறுத்து இப்போ ரெடியாக இருக்குது. இதை மிஷினில் கொடுத்து நல்லா நெய்ஸாக நீங்கள் அரைக்கக்கூடாது. ரொம்ப எப்படி சொல்கிறது, லைட்டாக கொருன்னு நீங்கள் இதை அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நான் அதையும் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இந்த களி நான் எப்படி செய்கிறது அப்படின்றத உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். இப்போ என்கிட்ட வீடியோ எதுவும் இல்லை. இதை சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு, உங்களுக்கு தேவையான ரொம்ப தண்ணி எடுத்துக்காதீங்க, அப்புறம் ரொம்ப டீலாக வந்துடும். லைட்டாக ஒரு 1/2 கிளாஸ் ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி அதை எடுத்து நல்லா கொதிக்க வச்சு உங்களுக்கு தேவையான மாவு அதில் போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கட்டியாக வந்துச்சு, ரொம்ப இறுக்கமாக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சாஃப்டான அந்த பதம் வந்துடும். உங்களுக்கு அதுவே தெரியும் நல்லா. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப டீலாகவும் ஆகிடும். ரொம்ப தண்ணி கம்மியாக ஊற்றினா ரொம்ப கட்டியாகவும் ஆகிடும். ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப டீலாகவும் இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் சாஃப்டான மெத்தடில் தான் இதை செய்யணும். நீங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு நல்ல ஒரு பதம் வந்தோடனே நல்லெண்ணெய் ஊற்றி நாட்டு சர்க்கரை இல்லைன்னா தேன், உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தி கூட. சில பேர் நெய் சர்க்கரை போட்டு சாப்பிடுவாங்க. சர்க்கரை ஹெல்த்து கிடையாது இல்லையா, ஸோ அதனால தான் நாட்டு சர்க்கரை தேன் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை போட்டு சாப்பிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இடுப்புக்கு ரொம்ப நல்லது. இப்போலாம் நிறையா பேக் பெயின்லாம் வருது இல்லையா, அதுக்கு தான். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.